ஹாய் ஹலோ திஸ் இஸ் சோஷியல் ஸ்டேட். சைனாவை இந்தியா ஒரு மிக முக்கியமான தொழில்நுட்பத்தில் தோக்கடிச்சிருக்குதுங்க. ஸோ என்னடா சொல்கிறேன் அப்படிங்கிறீங்களா? எல்லா நாடுகளுமே ஒரு குறிப்பிட்ட ஒரு தொழில்நுட்பத்துக்கு மேலே ரொம்பவே கான்சன்ட்ரேட்டடாக இருக்காங்க. எப்படியாச்சும் நம்ம அதையே ப்ரொடக்ஷன் பண்ணிட மாட்டோமா, அதை எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டோமா, ஏன்னா சேல் பண்ணால் நிறைய நாடுகள் இப்போ அதை வாங்குறதுக்கு தயாராக இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு டெக்னாலஜியை சேல் பண்ணுறதுல சைனாவை இந்தியா முந்தி இருக்குது அப்படிங்கிறது தான் அதுதான் நல்ல செய்தி. சரி, இந்த வீடியோவில் அந்த டெக்னாலஜி என்ன அப்படிங்கிறத பற்றியும் அது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த டெக்னாலஜி வேறு எதுவுமே இல்லைங்க, ட்ரோன்ஸ் தான். ஸோ ட்ரோன்ஸ் தான் அடுத்த கட்டமாக எல்லா ஒரு செக்டர்லேயுமே ஒரு ஃப்யூச்சராக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது அக்ரிகல்ச்சர் செக்டராக இருக்கட்டும், இல்லை டிஃபென்ஸ், மிலிட்ரிஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள்லையுமே இந்த ட்ரோன் பயன்பாடு அப்படிங்கிறது ரொம்ப உதவியாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி விவசாயத்துக்கு வந்தாச்சுங்க. மருந்து ஸ்ப்ரே பண்ணுறது கூட இப்போலாம் ட்ரோன் வச்சு ஸ்ப்ரே பண்ணுறது அப்படிங்கிறது ஆரம்பமாகிருக்கு. நிறைய பேர் இப்போ அதில் படித்த இளைஞர்கள் நிறைய பேர் அதை வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ரெண்டாவது, ஆல்ரெடி இ-காமர்ஸ் பிஸ்னஸ், அமேசான் மாதிரியான நிறுவனங்கள் ட்ரோன் மூலமாக டெலிவரி பண்ணுறதுக்கு முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவோம். அதெல்லாம் நல்லாவே டெவலப் பண்ணி எந்த ஒரு ஆப்ரேஷன் இல்லாமல் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஒரு பர்டிகுலர் ஜாபை செஞ்சு முடிக்கிற மாதிரியான ட்ரோன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல எல்லா நாடுகளும் ரொம்பவே குறியாக இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். அதில் இந்தியாவும் அடக்கம். ஸோ மேக் இன் இந்தியாவை நம்ம அப்படியே கலாய்க்கலாம், என்ன வேணால் சொல்லலாம். நிறைய பேர் சொன்னாங்க, முக்கியமாக மேக் இன் இந்தியா வந்ததையும் 1 வருஷம் 2 வருஷம் போயிருக்கோம். உடனே கேள்வி, மேக் இன் இந்தியான்னு கொண்டு வந்தீங்களே, எங்கே ஒன்றும் உற்பத்தி பண்ணி கிளிக்க காணோம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆக்சுவலி மேக் இன் இந்தியா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட்டு, லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்டு. நிறைய பேர்த்துக்கு இந்த லாங் டேர்ம் அப்படின்னாலே என்னென்ன புரிய மாட்டேங்குது. உடனே 1 வருஷத்தையே 1 வருஷத்துலேயே எனக்கு காமிச்சிடணும், 2 வருஷத்துலேயே எனக்கு காமிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக லாங் டேர்ம் ப்ராஜெக்ட் அப்படின்னா 3-4 வருஷம் ஆகலாம், 5-6 வருஷம் கூட ஆகலாம். ஸோ அப்படி இருக்கும். மேக் இன் இந்தியாவும் அப்படிப்பட்ட ஒரு திட்டம் தான். அந்த திட்டத்தை கொண்டு இப்போ தான் அதிலிருந்து பலனை இந்தியா அனுபவிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதில் முதல் வெற்றி தான் இந்த ட்ரோன் டெக்னாலஜி. பல நாடுகளும் போட்டி போடுற இந்த டெக்னாலஜியில் இந்தியா இப்போ சைனாவையும் முந்தி இருக்குது. சைனா தான் ரொம்ப அதிகமாக ட்ரோன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஈவன் நம்ம பக்கத்து நாடு பாகிஸ்தானுக்கு கூட ஸ்பான்சர்ஷிப் அவங்க தான். ஸோ பாகிஸ்தான் இந்தியாவுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 10 ட்ரோனுக்கு மேலேயே வெப்பன்ஸோடு அனுப்பிச்சிருக்குதுங்க. இது நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ட்ரோன்ஸில் வெப்பன்ஸை வச்சு அதை ஆட்டோமேட்டிக்காக ஒரு உயிரிழப்பு ஏற்படாமல் ஒரு நாடு மேலே தாக்குதல் நடத்துறதுக்கு பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அந்த விஷயத்துக்கு சைனா ஸ்பான்சர் பண்ணி பாகிஸ்தான்காரன் சைனாவோட ட்ரோனை இந்தியாவுக்குள்ளே டெஸ்ட் பண்ணியிருக்கானுங்க. ஆனால் இந்தியன் ராணுவம் சுட்டு வீழ்த்திட்டாங்கன்றது வேறு விஷயம். ஆனால் அப்படி சுட்டு வீழ்த்தினாலும் இந்தியாவுக்கு அப்போயே ஓகே ஃபைன், இதுதான் இனி நமக்கு ப்ராப்ளமாக இருக்க போகுது, இந்த டெக்னாலஜி நம்மளுக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிக்கிட்டாங்க. இப்போது அதற்கான முயற்சிகளும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுது. ஸோ வெப்பன்ஸை வச்சு அதை எனிமீஸோட இதுக்குள்ளே அனுப்புறது, அதே போல் ட்ரோன் டெக்னாலஜி ரேடார் கண்ணில் சிக்காமல் இன்னொரு நாட்டுக்குள்ளே அனுப்பிச்சு உளவு பார்க்க யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ ட்ரோன் அப்படிங்கிறது நீங்களே நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. இப்போ சர்வ சாதாரணமாக எல்லா பையனும் வச்சுருக்கான், யார் வேணாலும் வாங்கலாம். ஸோ அந்தளவுக்கு ட்ரோன் அப்படிங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத இடத்த பிடிச்சிக்கிட்டு வருது அப்படிங்கிறத கண் கூட பார்க்க முடியுது. ஸோ இதில் இந்தியா உற்பத்தியிலும் சரி, நிறையா ஸ்டார்ட் அப்ஸ், ஸோ உலக அளவில் ஸ்டார்ட் அப்ஸ் நிறையா உருவாக்குறது இந்தியாவில் தான் அப்படிங்கிறத ஒரு நிறுவனம் ரிப்போர்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. போய் எடுத்து பாருங்கள், அதுவே நம்மள நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல. அதுலேயும் யூனிகார்ன் ஸ்டார்ட் அப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட $1 பில்லியன் மேலே ஒரு கம்பெனி முதலீடு போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை தான் யூனிகார்ன் ஸ்டார்ட் அப்னு சொல்லுவோம். இந்த SpaceX மாதிரியெல்லாம் அது மாதிரி இருக்கிற கம்பெனிஸுமே இந்தியாவில் தான் அதிகமாக இப்போது ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ட்ரோன் டெக்னாலஜியும் இது போன்ற ஸ்டார்ட் அப்ஸ், நிறையா ஸ்டார்ட் அப்ஸ் இந்த ட்ரோன் டெக்னாலஜியிலும் குதிச்சிருக்காங்க. அதனோட விளைவாக தான் இப்போ சைனாவை நம்ம முந்தக்கூடிய சூழ்நிலையில் இருக்கோம். கூடிய சீக்கிரம் முந்திடுவோம்னு எதிர்பார்ப்போம். சரிடா, ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், சேல் பண்ணுறோம், இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாட்டில் இப்போ ட்ரோன் டெக்னாலஜி அப்படின்னா அந்த ட்ரோனை ப்ரொடியூஸ் பண்ணி அவன் சேல் பண்ணுறதுக்கு யாராச்சும் வாங்கினாங்க அப்படின்னா தான் அவன் ஃபர்தராக அந்த டெக்னாலஜியை அந்த நாட்டுக்குள்ளே டெவலப் பண்ண ட்ரை பண்ணுவான். இல்லைன்னா என்ன பண்ணுவான், எந்த நாட்டில் அவனுக்கு பலன் கிடைக்குதோ அந்த நாட்டுக்கு அவன் மூவ் பண்ணிட்டு போயிடுவான். அதுதான உண்மை. ஸோ யோசிச்சு பாருங்கள், இங்கே இந்தியா ட்ரோன் டெக்னாலஜியில் நிறையா ட்ரோன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா, நிறைய நாடுகள் வாங்க முன் வந்தது அப்படின்னா, கண்டிப்பாக இந்தியானால் ஒரு அற்புதமான ஒரு ட்ரோன் டெக்னாலஜி இந்த உலகத்துக்கிட்டே இல்லாததை நம்மளே புதுசாக தயாரிக்க முடியும். அது இராணுவத்துக்கும் பயன்படலாம், எந்த விஷயத்துக்காக இருக்கட்டும். ஸோ ஒரு புதுசாக ஒரு டெக்னாலஜி நம்மளால் அந்த ட்ரோனில் கொண்டு வர முடியும் இல்லையா? ஸோ கொண்டு வரணும்னா அவங்க கண்டினியூஸாக ரிசர்ச் பண்ணணும்னா அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற ட்ரோனை அவங்களால சேல் பண்ண முடியணும். அதுலேருந்து வர்ற பணத்தை வச்சு தான் அவங்க ரிசர்ச் கண்டினியூஸாக பண்ணுவாங்க.
ஸோ அந்தளவுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இந்த ட்ரோன்ஸு சேல் அப்படிங்கிறது. அதில் நம்ம முன்னிலையில் போயிட்டுருக்கிறது ரொம்பவே சந்தோஷமான விஷயம்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதை தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு 5ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 6ஆம் தேதிக்கு மேலே ஒரு சூப்பரான சீரியஸோடு வர்றோம். அது வரைக்கும் ஸ்டே டியூன். நன்றி.